உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்ன இவ்வளவு பாத்திரம் இருக்கு? இது ஒரு வீட்ல சாப்பிடறதா இல்ல ஊரே உட்காந்து சாப்பிடறதான்னு தெரியலையே. வாஷ் பண்ண ஆரம்பிப்போம். என்னது இது? அச்சச்சோ, யாரு வீட்டை இப்படி இவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கிறது? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. முட்டாளுங்க எப்படி வந்திருக்காங்க பாரு. யார திட்டுறாங்க? ஒருவேளை அன்பரசியா இருக்குமோ? போய் பாப்போம். அசிங்கமா இருக்கு. அச்சச்சோ, இந்த அன்பரசி ஒரு நாள் இல்லாம ஐயோ வீடெல்லாம் இப்படி மண்ணாக்கி. என்னாச்சு? ஐயோ, இதெல்லாம் யார் பண்ணான்னு தெரியல. ஐயோ ஆண்டி, சாரி ஆண்டி, இத நான் தான் பண்ணேன். வாசல் நீ பண்ணியா? அப்படியே கவனிக்காம உள்ள வந்துட்டேன். தோ ஒரு நிமிஷம் ஆண்டி, இப்பவே கிளீன் பண்ணிடுறேன். சரி ஆண்டி, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? கொஞ்சம் அந்த பக்கம் போங்க. சரி சரி, நான் வேண்டான்னு சொன்னா நீ கேட்க போறதில்ல. நானும் உங்களுக்கு ஒரு மருமக மாதிரி தானேன்னு சொல்லுவேன். நான் ஏன் உன் ஆசையை கெடுக்க போறேன்? அனன்யா, கொஞ்சம் நல்லா அழுத்தி தொடச்சு விட்டுரு. அங்கங்க அழுக்கா இருக்கு பாரு. மறந்துட்டேன் பாரு, மேல மாடிப்படியும் கொஞ்சம் துடைக்கணும். அதையும் கொஞ்சம் தொடச்சு விட்டுருன்னு. அப்புறம் இந்த ஷெல்ஃப் எல்லாம் கொஞ்சம் தூசியா இருக்கு. அந்த தூசி எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. எனக்கும் மாமாக்கும் நல்ல ஹாட்டா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. சரியாம்மா? கொஞ்சம் பாரு, அங்கெல்லாம் அப்படியே அழுக்கா இருக்கு பாரு. அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடு. ஆமா, நல்லா கிளீன் பண்ணிடுன்னு. ஐயோ ஆண்டி, இப்போ வேண்டாம் விட்டுடு அனன்யான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்படியே நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உள்ள அக்கடான்னு போய் படுத்திருப்பேன். ஆண்டி, நீங்க என்னடானா கீழே மேல எல்லாம் மோப்ப போட்டுட்டு பத்தாததுக்கு செல்ஃபெல்லாம் வேற தொடக்க சொல்லிட்டு போறீங்க. இதுல காஃபி வேறயா? இப்பதான் தெரியுது பொண்ணுங்க எல்லாம் படிச்சுட்டு ஏன் ஆபீஸ் வேலைக்கு போறாங்கன்னு. வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் தெய்வம் தான். கொஞ்சமாவது ரூல்ஸ மதிக்கிறாங்களா பாரு. எப்படி போறான்? ஏய் எங்கடா போற? யாரா ஏன் உசுர வாங்குறான்? சார், எதுக்கு சார் இவ்ளோ கோவம்? வீட்ல கூட இப்படிதான் எல்லார் மேலயும் எரிஞ்செரிஞ்சு விழுந்தீங்க. பாவம் சார், அவங்க மனசு கஷ்டப்படாதா? சுபா கிட்ட இது வரைக்கும் நீங்க சத்தமா கூட பேசினதில்ல. இன்னைக்கு நீங்க அவ்வளவு கோவமா பேசிட்டீங்க. அவளோட முகம் அப்படியே வாடி போச்சு பாத்தீங்களா? பின்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆள் ஆளுக்கு உன்னதான் வேலை செய்ய தேடுறாங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் வேலை செய்தா நீ வீட்டுக்கு வந்திருக்கியா என்ன? அதுவும் அந்த அனன்யாவுக்கு சப்போர்ட்டா அம்மா எப்படி பேசினாங்க நீயும் பார்த்தேல. இப்ப ஹாஸ்பிடல் வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லனா அங்க ஒரு கலவரமே நடந்திருக்கும். நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிற ஆளு. நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க சார், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்தா சண்டை முடிவுக்கே வராது. நான் இப்ப சொல்றேன் சார், நீங்க இனிமே அத்தை கிட்ட இன்னைக்கு பேசின மாதிரி பேசவே கூடாது. அப்புறம் ஜெய் யாரு? உங்க அண்ணன் தானே? நானும் அவர் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அவர்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. அவர் பாவம் 27 வருஷம் கழிச்சு அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சின்னு உங்க எல்லாரையும் தேடி வந்திருக்காரு. அவரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்களே சார். அது என்னமோ தெரியல அன்பரசி. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா என்னால் அதை தாங்க முடியல. அந்த கோவத்தில் தான் நான் நிதானம் இல்லாமல் பேசிட்டேன். சாரி. சாரி என்கிட்ட சொல்ல வேண்டாம்.
நீங்க யார்கிட்டலாம் எரிஞ்சு விழுந்தீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. ஓகே, கேட்டுட்டா போச்சு. நீ சொல்லி நான் எதை மறுத்திருக்கேன் சொல்லு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சு? ஏதோ ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. காய்ச்சல் வந்ததுக்கே எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை சார். என் அன்பரசியை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே அதில் ஏதோ இருக்குன்னு தெரியுது. இங்கே பாரு, நீ எதையுமே மறைக்காம என்கிட்ட சொல்லு. சொல்லு அன்பு. அனன்யா ஜெய்யை தான் கல்யாணம் படிப்பேன்னு சொல்றா சார். ஏய், என்ன அன்பரசி சொல்ற? ஆமா சார், இத ஜெய் தான் என்கிட்ட சொன்னாரு. அனன்யா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கா. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஜெய் கிட்ட போய் இவ லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கா சார். அதுக்கு அவரு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதுக்கப்புறம் கூட இவ அவரை விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவர் என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அதுவும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு ரொம்பவே பயப்படுறாரு. கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே சார். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல சார். இவ்வளோ பண்றாளா அவ? இத பத்தி யோசிச்சுதான் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நீ தான் தங்கச்சி தங்கச்சின்னு அவன் மேல அக்கறை எல்லாமே பண்ற. அவ உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. அன்பரசி, அதை விடு. இங்க பாரு, அவ என்ன பிளான் பண்ணாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். முதல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாப்போம். சார், சாரி சார். ஆனா இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமா அத்தைக்கு. நான் எதுக்கு அன்பரசி சொல்ல போறேன்? நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.